பச்சி தெரிந்தவனை பகைத்து கொள்ளாதே. உனக்குள்ள ஒரு பச்சி இருக்குது, அதை உசுப்பிட வழிபாரு என்று இந்த மாதிரியான பச்சி ரகசியங்களை நிறையா சொல்லுவாங்க. நிறையா ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, எனக்குள்ள ஒரு பச்சி சொல்லுது, இதை செஞ்சால் நடந்துடும், இதைய செய்யாத பிரச்சனை வரும் அப்படின்னு தனக்குள்ள ஒரு வார்த்தை யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதையும் பச்சி சாஸ்திரம், சகுன சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் பல பேர் இந்த பஞ்சபட்சியான 5 விதமான பட்சிகள், 5 விதமான உயிரினங்களை வச்சு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பஞ்சபூதத்தின்படி ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் உங்களுக்கு வெல்வதற்கான நேரம், அமைதியாக இருப்பதற்கான நேரம், எதுவுமே செய்யாமல் இருப்பதற்கான நேரம்னு கோடிட்டு குறித்து தந்திருக்கிறாங்க. அதைய தெரிஞ்சவங்க தான் மிக பெரும் வெற்றி அடைந்திருக்காங்க ரகசியமாக. நானும் பஞ்சபட்சி சாஸ்திரங்களை பயன்படுத்தி பல்வேறு விதமான சூட்சமங்களை கற்றிருக்கிறேன், ஜெயம் உண்டாக்கியிருக்கேன். அந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய 5 உயிரினம் என்ன தெரியுங்களா? 1 காகம், 2 மயில், 3 சேவல், 4 ஆந்தை, 5 கழுகு என்கின்ற வள்ளூர். இந்த 5 தான் பஞ்சபட்சி. இந்த 5 பட்சிகளும் 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் பஞ்சபூத ரகசியங்களின்படி செயல்படுகிறது. அந்த ராசிக்காரர்கள் அந்த பட்சியை சரியாக புரிந்து அந்த பட்சி வெல்லும் நேரம் என்ன, பகைக்கும் நேரம் என்ன, நட்பு நேரம் என்ன, மரண நேரம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்பட்டால் சகல காரியங்களும் சித்தியாகும். இதைய ரொம்ப ரொம்ப ரகசியமாக ஆதி காலத்திலிருந்தே நம்ம பெரியவங்க வச்சுருக்காங்க. குருவை தேடி போய் கற்றுக்கிறவங்களுக்கு மட்டும் இதை சொல்லி தந்தாங்க. நான் இதை நம்மளோட ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பில் நிறைய பேருக்கு சொல்லித்தந்து அதைய வெற்றியும் பெற வச்சுருக்கேன். அந்த பயிற்சி வகுப்பை நான் வரும் திங்கட்கிழமை முதல் மாலையில் இருந்து 11 நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பாக இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை எடுக்க இருக்கின்றேன். 64 கலைகளில் பட்சி சாஸ்திரம் என்பதும் ஒரு கலை. இந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் சில நேரத்தை கோடிட்டு குறிப்பிட்டு அதை சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா பெரிய வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் வெல்ல, செல்வத்தில் வெல்ல, பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர, மிக முக்கியமாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆட்களோட பிரச்சனையிலிருந்து வெளியே வர, சத்துருக்களை வெல்ல என்று பல்வேறு விஷயங்களுக்கு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ளலாம். இதில் மறக்காமல் கற்றுக்கங்க. இந்த சாஸ்திரம் கற்றுக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் ராசிக்கான பட்சியை தெரிஞ்சு அந்த பட்சிக்கான தியானம், அந்த பட்சிக்கான மந்திரம், அந்த பட்சிக்கான தெய்வத்தை மட்டும் பிடித்து கொண்டாலே சகல காரியமும் சித்தியாகும்.